எனக்கு அன்பானவர்களே, தேவனுடைய உன்னதமான கிருபை இந்த நாளில் உங்களை சந்திப்பதாக. ஒரு புதிய பலத்தோடு, ஒரு புதிய வெளிச்சத்தோடு கூட கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றிட தேவன் தாமே மனதுருகி உங்கள் ஒவ்வொருவரையும் மனதுருகி அழைக்கிறார். ஆக இந்த தேவனுடைய அழைப்பை ஏற்றவர்களாய் இந்த நாளில் அவர் நாம் கொடுக்கிற திவ்ய ஆலோசனைகளை கேட்டு அதன்படி நடப்போமானால் அநேக எதிரிகளை நாம் ஜெயித்து கொண்டிருக்கிறோம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே. பொதுவாக வெளியிடங்களிலே வெளியே இருக்கக்கூடிய காரியத்தை பார்க்காதபடி நம்முடைய இருதயத்துக்குள்ளாக, நம்முடைய வாழ்க்கைக்குள்ளாக அல்லது நம்முடைய அனுதின வாழ்க்கையில் எப்படிப்பட்ட எதிரிகளாக நாம் வைத்துக்கொண்டு அல்லது தேவனுக்கு நாம் எப்படிப்பட்ட எதிரிகளாய் மாறிக்கொண்டிருக்கோம் என்பதை ஒரு எச்சரிப்பின் செய்தியை, ஒரு உணர்வுள்ள ஒரு செய்தியை கர்த்தருடைய ஆவியானவர் நம்ம கிருபையாய் தந்து கொண்டிருக்கிறார். இப்பொழுதும் கூட பகை அது பொல்லாத ஒரு எதிரி. அந்த தலைப்பில் தான் உங்கள் மத்தியிலே நான் பேசியிருக்கிறேன். பகை, தேவனுக்கு விரோதமான இந்த காரியத்தை நமக்கு தாமே கர்த்தர் உதவி செய்வாராக. இவைகளை நாம் ஜெயிக்க, வெற்றி பெற ஆண்டவரிடத்தில் மன்றாடி கேட்க போகிறோம். உங்களுடைய வெளிச்சத்துக்காக இதோ யாக்கோபின் புஸ்தகத்தில் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை படிக்க போகிறோம். From the book of James chapter 4 verse 4. விபச்சாரரே, விபச்சாரிகளே, உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை என்று அறியீர்களா? ஆகையால் உலகத்துக்கு சிநேகிதனாய் இருக்க விரும்புகிறவன் தேவனுக்கு பகைஞனாய் இருக்கிறான். 2 காரியத்தை பார்க்கிறோம். பகை எது, பகைஞன் யார் என்று மிக தெளிவாக வேதம் சொல்லுகிறது. என் அன்பானவர்களே, இந்த உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை. இதை கேட்டுக்கொண்டிருக்க அன்பானவர்களே, இன்றைக்கு நாம் இருதயத்தில் ஒன்று வைத்துக்கொண்டு வெளியே ஒன்று வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இப்படிப்பட்டதான அந்த மாயமான ஜீவியத்தை கர்த்தர் கடிந்து கொள்வாராக. இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் யாருக்கு பகைஞ்சனாக இருக்கீங்க தெரியுமா? எப்பெல்லாம் நீங்கள் அதிகமாக இந்த உலகத்தை நேசிக்க ஆரம்பிக்கிறீங்களோ அல்லது உலகத்துக்கு அடுத்த காரியங்கள் தான் வாழ்க்கை நினச்சிட்டு அதுக்கு அடிமைப்பட்டு கிடக்கிறீங்களோ, நீங்கள் தேவனுக்கு விரோதமான பகைஞ்சராய் மாறுறீங்க. ஆனால் தான் வேதம் சொல்லுகிறது, உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை என்று வேதம் சொல்கிறது. ஆக இந்த நாளில் நம்முடைய இருதயத்தை நேராக்கி, ஆண்டவரே உம்முடைய நேசத்தால் என்னை நிரப்பும் ஆண்டவரே. தாவீது என்ன சொல்றாரு? 1000 நாளை பார்க்கிலும் ஒரு நாள் உம்முடைய பிரகாரங்களை வருவது நல்லது. ஆகாமிய கூடாரத்தில் வாசமாக இருப்பதை பார்க்கிலும் உம் சமூகத்தில் காத்திருப்பதே அறிவேன். ஆலயத்தில் தங்கியிருந்து அந்த மகிமையை பார்ப்பதே நான் வாஞ்சிக்கிறேன்னு எவ்வளோ அருமையாக அவர் தன் இருதயத்தில் பேசினார். இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில் பொல்லாத ஒரு பகை இருக்குது, பகைஞ்சு இருக்கிறான். அவன் யார் தெரியுமா? உலக சிநேகம். இன்றைக்கு என் அன்பானவர்களே, எது உங்களை மேற்கொண்டு இருக்கிறது? கர்த்தருடைய அன்பு உங்களை ஆளுகை செய்கிறதா அல்லது உலக சிநேகமா? இன்றைக்கி அநேக இடங்களில் பார்த்தீங்கன்னா பல தியாகம் செய்த கர்த்தருடைய பிள்ளைங்க, அது விசேஷமாக மிஷினரிகளுடைய வாழ்க்கையெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க கர்த்தருடைய அன்புக்கு அடிமையானனால உலக சிநேகம் அவர்கள் அழைத்த போது, அது ஒருவேளை தன் மனைவியாக இருக்கலாம், புருஷனாக இருக்கலாம், இல்லாட்டி தன்னை வளர்த்த பெற்றோராக இருக்கலாம், அவங்க எல்லாரையும் முக்கியத்துவப்படுத்தாமல் கர்த்தருடைய அழைப்பை, தரிசனத்தை முக்கியத்துவப்படுத்தி ஆத்துமாக்களை சம்பாதிக்கணுங்கிற வைராகியத்தோடு கூட எத்தனையோ பேர் இந்த உலகத்தை சிநேகிக்க வேண்டியவர்கள், உலகத்தின் சிநேகத்துக்கு, உலகத்தின் அன்புக்கு அடிமைப்பட வேண்டிய அந்த வாலிப வயதில் தங்களை கிறிஸ்துவுக்குன்னு அர்ப்பணித்து வந்தனால தான் இன்றைக்கு அவர்களுடைய ஊழியத்தின் மித்த ஆயிரக்கணக்கான மக்கள் மனம் திரும்பி இருக்கிறாங்க. இன்றைக்கும் கூட த லைட் ஆஃப் த வேர்ல்ட் மினிஸ்ட்ரி ஆண்டவர் எனக்கு தந்தபோது ஐ வாஸ் ஜஸ்ட் 22 years. 22 வயதில் இந்த முழு நேர ஊழியத்துக்கு நேராக கர்த்தரை நடத்தினார். இத்தனை ஆண்டுகள் ஆயிற்று, 27 ஆண்டுகள் பூர்த்தியானாலும் இன்னும் கிறிஸ்துவுக்காக வைராகியமாக ஓடவும், எந்த சூழ்நிலையிலும் எந்த நிலைமையிலும் வலது பக்கம் சாய்ந்து விடாதபடி அவர் நேசத்தால் மூடினாரே. இந்த சூழ்நிலையும் அவர் அன்பினின்று என்னை பிரிக்காது காத்து கொள்வார். எந்த சூழ்நிலையும் அவர் அன்பினின்று என்னை பிரிக்காது காத்து கொள்வார். என்னை நம்பி அவர் தந்த பொறுப்பதனை அவர் வருவரை காத்து கொள்வே. என்னை நம்பி அவர் தந்த பொறுப்பதனை அவர் வருவரை காத்து கொள்வே. ஆனந்தமே பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. இந்த பார்த்தலத்தின் சொந்தக்காரர் அவர், எந்த உள்ளத்தில் சொந்தமானார். அருமையான துதி பாடல்ல கிறிஸ்துவின் அன்பு ஒரு மனுஷனுக்குள்ளே இருக்கும்போது இந்த உலக சிநேகத்துக்கு அவன் ஒரு நாளும் அடிமைப்பட மாட்டான். தான் இங்கே சொல்லப்பட்டிருக்க எது பகை, யார் பகைஞ்சு நாம் மாறுறோம், என்றைக்கு நாம் கர்த்தருக்கு எதிரியாக மாறுறோம், என்றைக்கு உலகத்துக்கு அடிமைப்படுறோமோ அதனால தான்.
அங்கே தொடர்ந்து இவைகளை ஜெயிக்க ஆண்டவர் நமக்கு தருகிற அந்த நல்ல ஆலோசனை இன்னொன்று கேட்போமா? ரோமரின் புஸ்தகத்தில் 8ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தின் முதல் பகுதியை நம்ம வாசிக்க போகிறோம். ரோமன் சாப்டர் 8:7. எப்படி என்றால் மாம்ச சிந்தை தேவனுக்கு விரோதமான பகை. மாமிச சிந்தை தேவனுக்கு விரோதமான பகை. உதாரணத்துக்கு நீங்கள் எடுத்துக்கோங்க, ஆபேல் காயின் கர்த்தருடைய பிள்ளைங்க தான், ஆதாம் ஏவாளுக்கு பிறந்த பிள்ளைங்க தான். ஆனால் காயன் என்ன பண்ணிட்டான்? மாமிச சிந்தை கொண்டவனாக இருந்தான். அதனால தான் தன்னுடைய சகோதரனாகி ஆபேலை ஈவு இறக்கம் இல்லாமல் கொலை செய்தான். இன்னைக்கு கூட பாருங்க, பணம் கொடுத்த ஆட்களை கொலை செய்யக்கூடிய எத்தனையோ விதமான சைக்கோபதின்னு சொல்லக்கூடிய அந்த மனநிலை பாதிக்கப்பட்ட மனுஷர்கள் நம்ம பார்க்குறோம். அவங்களுக்கு பிரதான நோக்கமே பணம் தான். மாமிச சிந்தை, பணத்தாசை, உலகாசை. இன்னைக்கு பல கொலைகள் கணவனுக்கு விரோதமாக, மனைவிக்கு விரோதமாக, பிள்ளைங்களுக்கு விரோதமாக, நண்பர்களுக்கு விரோதமாக, எல்லாத்துக்கும் காரணமே அந்த பகை. அந்த மாமிச சிந்தையானது பகையை உண்டு பண்ணுது. இன்னைக்கு மனம் திரும்புவீங்களா? இந்த வார்த்தை கேட்குற நீங்கள் மறக்காமல் மற்றவங்களுக்கு இந்த வசனத்தை ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா எங்கேயோ ஒரு இடத்துல துர்மார்க்கம் வாழ்ந்து கொண்டிருக்கிற சில மனிதர்கள் நிச்சயமாக இது மனம் திரும்ப ஏதுவாக இருக்கும். பிரியமானவர்களை, யார் எதிரி? பகை. அவன் பொல்லாத எதிரி. இன்றைக்கி உங்கள் வாழ்க்கையில் எந்த சூழ்நிலையிலும், அது என்னதான் உறவினர்களாக இருந்தாலும் கூட பிறந்தவங்களாக இருந்தாலும், தயவு செய்து பகையை சம்பாதித்து கொள்ளாதீங்க. உங்களுடைய நெய்பர்ஸோட, பக்கத்து வீட்டார், எழுத்து வீட்டார், யாவரோடு சமாதானமாக போக பழகுங்க. ஒருவேளை அவர்கள் உங்களை புரிந்து கொள்ளாமல் பல வகையில் தீங்கு செய்தாலும், உங்கள் சத்துருக்களை நேசிங்கள் என்று இயேசு சொன்னது போல், அந்த பகையை ஜெயிக்க ஒரே வழி உலக சிநேகம் அல்ல, கர்த்தருடைய வார்த்தையை நேசிக்கிற ஒரு அனுபவம். கர்த்தரை நேசிக்கிறவங்க நிச்சயமாக ஆண்டுடைய வசனத்தை நேசிப்பாங்க. கர்த்தருடைய வசனத்தை நேசிக்கிறவங்க நிச்சயமாக எங்களை போன்ற தேவனுடைய மனுஷர்கள் மூலமாக வெளிப்படுகிற ஆலோசனையை கேட்டு அதன்படி நடப்பாங்க. இன்றைக்கி அந்த தேவனுடைய கிருபை உங்கள் மேலே இருக்கிறதுனால சொல்கிறேன், உங்கள் வாழ்க்கை ஒரு பெரிய விடுதலையை கர்த்தர் தரப்போகிறார். இறுதியாக 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம், புத்தியினமும் தர்க்கங்களும் சண்டைகளை பிறப்பிக்கும் என்று அறிந்து அவைகளுக்கு விலகீரு. பவுல் தன்னுடைய மகனாகிய தீமோத்தேயு தன்னுடைய பிள்ளையை போல பாவித்தவனை நேசித்தனால் சொல்றார், இவைகளுக்காக விலகி இருப்பா. தர்க்கங்களும் சண்டைகளும், நீதிமொழியில் கூட வரும், விவாதம், சண்டை எழும்பும் முன் விவாதத்தை விட்டு விடு. இன்னைக்கு உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அந்த பகையை கர்த்தர் கடிந்து கொள்வாராக. சொந்த அண்ணங்கிட்ட தம்பிக்கிட்ட பேசுறதுக்கு மனசு இல்லை, கூட பிறந்தவங்களோட சந்தோஷமாக பேச மனசு இல்லை. காரணம் இந்த பகை. இதான் இங்கே சொல்லப்பட்ட இந்த குணம். இது உங்கள் குடும்பத்தின் சமாதானத்தை, உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையின் சமாதானத்தை, ஏன் உங்கள் பிள்ளைகளுடைய எதிர்காலத்தில் நன்மைகளுக்கு கெடுக்க செய்யும். ஆகவே இப்போது ஆண்டவரிடத்தில் நம்ம கேட்க போகிறோம், ஆண்டவர் நான் சிலுவை நோக்கி பார்க்குறேன், அந்த பகையை மேற்கொள்ள எனக்கு ஜெயம் தாரும். இருதயத்தில் பகைக்கு பதிலாக நேசம் வரணும்னா நாம் சிலுவை நோக்கி பார்க்க வேண்டும். இன்றைக்கி இந்த வார்த்தைப்படி கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. யார் எதிரி? பகை. யார் பகஞ்சன்? உலக சிநேகிதன். நிச்சயமாய் கர்த்தருக்கு பகைஞனாக இருக்கிறான். யார் இந்த தன்மை விட்டு வெளிவர ஆண்டவரிடத்தில் உதவி கேட்போமா? அன்புள்ள ஆண்டவரே, இந்த வார்த்தையின்படியே ஒவ்வொரு பிள்ளைகளும் உதவி செய்யுங்கப்பா. ஆண்டவரை உண்மையே நேசிக்க, எல்லா சூழ்நிலையும் உண்மையை நேசிக்க ஒவ்வொருக்கு கற்றுத்தாரும் ஆண்டவரே. கேட்ட வார்த்தையின்படி பகையை உண்டு பண்ணக்கூடிய, சண்டையை உண்டு பண்ணக்கூடிய, அந்த பிரிவினை உண்டு பண்ணக்கூடிய எல்லா விதமான துர்குணங்களை கர்த்தருடைய ஆணை கடிந்து கொள்வீராக. ஒவ்வொருவரும் மனம் திரும்பி வாழ உதவி செய்யும். இப்பொழுது கூட இந்த ஜபத்தோடு இந்த காரியத்தை ஷேர் பண்ணுற பிள்ளைகளை சேஷமாக நீ ஆசீர்வதியும். புகழும் துதியும் மக்கள் மீட்பர் மூலமாக ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். உலக சிநேகத்துக்கு அடிமைப்படாமல் இந்த உலகத்தை வெறுக்கிற பெலனை கர்த்தர் தந்ததுனால தான் இந்த லைட் ஆஃப் த வேர்ல்டு மினிஸ்ட்ரி மூலமாய் உங்களுக்கு பலதரப்பட்ட நன்மைகளை அவர் தருகிறார். ஆக தேவனுக்கும் இந்த ஊழியத்துக்கு நீங்கள் நன்றியாக இருப்பீங்க நம்புகிறேன். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தை ஆசீர்வதிப்பாராக. மறந்துடாதீங்க, பங்கஜனாக மாறிடாதீங்க. அந்த பகையாகிய எதிரியை உங்கள் வாழ்க்கையில் வராதபடி காத்துக்கொள்ளுங்கள். காட் பிளஸ் யூ.